இப்போ எனக்கு 49. ம். இப்போ நான் 76ல் பிறந்தேன். ம். இப்போ நானும் ஒரு திருமணம் ஆகாம, ம். குடும்பம்ங்கிற ஒரு விஷயம் அமையாத, அந்த அவங்களோட ஒரு பிரதிநிதியாத்தான் இருக்கிறேன். என்னை மாரி ஊருக்கு 10 பசங்க இருப்பாங்க. 10 ஆண்கள் இருப்பாங்க. உங்களோட திருமண முயற்சிகள் ம். எதனால எப்படி அது தள்ளி தள்ளி போச்சுது? என்ன நடந்தது அப்படிங்கிறது? நான் வந்து 1976ல பொறந்தேனுங்க. எனக்கு திருமண முயற்சிகள் எடுக்கிறதுக்கு வந்து சில அதாவது உரிய வயசு அப்படின்னா ஒரு 25 வயசு சொல்லலாம். திருமணத்துக்கான முயற்சி பண்ணக்கூடிய வயசு அப்படின்னா ஒரு 25 சொல்லலாம். அந்த 25 வயசுல நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சில சிக்கல்கள் இருந்தது. தொழில் சார்ந்து. அப்ப நாங்க வந்து பவர்லூம் சொந்தமா ஒரு விசைத்தறி கூடம் வச்சிருந்தேன். அது லோன் வாங்கி பண்ணுனது. கடுமையான பொருளாதார நெருக்கடிகள். அப்புறம் அதையொட்டி பல்வேறு சிக்கல்கள், நடைமுறை லௌகீக சிக்கல்கள்லாம் இருந்தது. அதனால அந்த வயசுல ஒரு 25 வயசுல வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு பார்க்கறதுங்கிறது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததா இருந்தது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் வந்து சால்வ் பண்ணிட்டு, ஒரு 2006க்கு அப்புறம் தான் வந்து பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு களத்துல இறங்கும்போது பார்த்தோம்னா, ஒரு நடைமுறை எதார்த்தம் வந்து புரிய ஆரம்பிச்சதுங்க. 2006ங்கிறது உங்களுக்கு ஒரு 30 வயசு தாண்டி 30 வயசு.